வெல்கம் டு கிங் டீம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு வியாபார வாய்ப்பை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். நாளைக்கு அடுத்த வருஷம் மாறுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக மாறாது. ஏன் அப்படின்னா நமக்கே தெரியுங்க, நம்ம பார்க்குற வேலையில் முதல்ல மாற்றம் செய்யலைன்னா நம்ம வாழ்க்கையில் மாற்றம் நடக்காது. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்? செய்கிற வேலையை நம்ம மாற்றணும். ஆகா, நான் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேனே, எப்படி மாற்றுறது? ஒன்றும் கவலையப்படாதீங்க. பகுதி நேரமாகவும் இந்த வியாபாரத்தை நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஓகேவா? ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தில் தான் நம்ம இணைய போகிறோம். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வளர்ச்சி அடைஞ்ச வியாபாரத்தில் வந்தால் தான் நம்மளும் வளர்ச்சி அடைய முடியும். ஓகே, பார்க்கலாமா? ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்க இண்டஸ்ட்ரியில் எந்த வியாபாரம் மேல் நோக்கி போயிட்டு இருக்கு? ஒரு 4 விஷயம் சொல்கிறேன். இதை கவனிச்சாலே இந்த வியாபாரத்தை சூப்பராக பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் இண்டஸ்ட்ரி, செகண்ட் ஒன் கம்பெனி ப்ரொஃபைல், தேர்ட் ஒன் ஹவு டு என்டர், ஃபோர்த் ஒன் ஹவு டு ஏர்ன். இது எந்த துறை சார்ந்திருக்கு, இந்த கம்பெனி எதன் அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கு, இதில் நான் எப்படி வர்றது, நான் எப்படி சம்பாதிக்கிறது பார்ப்போமா? அபவுட் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு துறையை தாங்க நான் சொல்ல போகிறேன். யாருனாலையும் அழிக்க முடியாத ஒரு துறை ஆன்லைன். இன்னைக்கு இ-காமர்ஸ் அப்படின்ற இந்த வியாபாரம், ஆன்லைன் ஷாப்பிங் இந்த வியாபாரம் 2017லேருந்து 2027 வரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்களேன், எங்கேயாச்சும் இறக்கம் இருக்கா? வருடம் வருடம் இந்தியாவில் மட்டும் பல லட்சம் கோடி டர்னர் ஆகக்கூடிய வியாபாரத்தில் தான் நம்ம இந்த கம்பெனி பண்ணுறாங்க. கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்த்துருவோமா? இந்த கம்பெனி யார் ஆரம்பித்தா, இந்த கம்பெனி எங்கே இருக்குது, இந்த கம்பெனி வந்து எப்படியெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். கம்பெனியோட நேம் access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஏபி செந்தில்குமார், சிஇஓ மிஸ்டர் சி பாபு. இவங்க 2 பேரால் உருவாக்கப்பட்ட இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா நம்பர் 303 ஜிஎஸ்டி ரோட், செகண்ட் ஃப்ளோர், ப்ரோம்பெட், சென்னை 6,44,000. இங்கே தாங்க இந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. இவங்க 2 பேரும் ஒரு 20 வருடம் அனுபவத்தோட தான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் மட்டும் இல்லைங்க, இந்த கம்பெனியில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா accessindia.com அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது கம்பெனியோட A to Z சர்டிஃபிகேட்டையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக 21 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் காட்டுறேன், பார்க்கலாமா? இதுதாங்க கம்பெனியோட இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட். அது மட்டும் கிடையாதுங்க, கம்பெனிக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, அது மாதிரி தேவையான A to Z ப்ராடக்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கார்மெண்ட்ஸாக இருக்கட்டும், கிராசரிஸாக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்டாக இருக்கட்டும், A to Z வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதில் நான் எப்படி என்டர் ஆகுறது அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் தினம் தினம் எங்கேயோ ஒரு இடத்துல, மாதம் மாதம் எங்கேயோ ஒரு இடத்துல கிராசரிஸ் வாங்குகிறோம், ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம், ஏதாவது மாற்றம் நடக்க போதா? கிடையாது. வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் மாற்றி வாங்குறது மூலியமா இங்கே நீங்கள் ஒரு மெம்பர் ஆக போகிறீங்க. மெம்பரான என்ன பெனிஃபிட்லாம் சொல்லட்டுமா? லைஃப் டைம் மெம்பர்ஷிப், லைஃப் டைம் டிஸ்கவுண்ட், லைஃப் டைம் ஃப்ரீ டெலிவரி, 2 டைப்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம், செகண்ட் ஒன் திங் பாசிவான ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. இந்த 2 வகையான வருமானத்தையும் நம்ம வாங்குறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? வாழ்க்கையில் ஒரு முறை ரெகுலராக வாங்குற கடையை மாற்றி ஒன் டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? கிராசரி இங்கே 6,500 ரூபா நீங்கள் பே பண்ணீங்கன்னா மொத்தம் ஒரு 41 ப்ராடக்ட் கிடைக்குங்க. என்னென்னு கேட்குறீங்களா? நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய கிராசரி தாங்க. சக்தி மஞ்சத்தூள்ல இருந்து சீரகம், சோம்பு, கடுகு, நெய், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 41 ப்ராடக்ட் காம்போ பேக்காக நமக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ மதிப்பில் தெரியுமா? 6,300 ரூபா இல்லைங்க. அது மட்டும் இல்லை, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 200 ரூபாய் இருக்கும் இல்லையா? அந்த 200 ரூபாய்க்கும் 2,000 ரூபாய் நமக்கு டிஸ்கவுண்ட் கூப்பனாகவும் கொடுத்துட்றாங்க. அந்த கூப்பனை நம்ம மந்த்லி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? 4,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் 3,000 மட்டும் பே பண்ணால் போதுங்க. 1,000 ரூபாய் இந்த கூப்பன்லாம் மைனஸ் ஆயிரும். அப்படி தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லை, அது மட்டும் கிடையாது. ஏதோ ஒரு ஷாப்பில் வந்து ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம், கரெக்டாக. பட் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை நம்ம இந்த கார்மெண்ட்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமா நம்ம லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிகளே உள்ள வந்துடும். பாப்பமா, 4,850 ரூபா நீங்கள் பே பண்ணால் உங்களுக்கு கார்மெண்ட்ஸ் சாரீஸோ சுடிதாஸோ நீங்கள் 2,000க்கு எடுத்துக்கலாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா 5 பேக் உங்களுக்கு நாப்கினும் கொடுத்துருவாங்க. இது கூட 4,200 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கூப்பனும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இங்கே நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப்பாக நீங்கள் வந்துடலாம். இங்கே மெம்பராக வந்துட்டால் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன், கரெக்டாக?
இதில் வந்து உங்களுக்கு 5 பேக் நாப்கின் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, இந்த நாப்கினுக்குனே தனியாக ஒரு கிட் இருக்குது. அதனால நான் சேர்த்தே என்ன பண்ணிடுறேன், அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய நாப்கின்ஸ் வந்து கிடைக்குது. ஆனால் அது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா நம்ம யாரும் அதை பார்த்து வாங்குறது கிடையாது. பட் ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்லீஃப் அப்படின்ற பிராண்ட் மூலியமாக உங்களுக்கு ஒரு சூப்பராக ஆர்கானிக் முறையில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தாங்க. ஏன்னா நம்ம இங்கே எந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலும் நம்ம பயன்படுத்தலை. ஆலோவேரா ஜெல்லு மூலியமாக நேச்சுரலாக ரெடி பண்ணக்கூடிய மெட்டீரியல் தாங்க. இதன் மூலியமாக நமக்கு நிறைய சேஃப்டியான விஷயமும் இருக்குது. ஓகேவா, 4700 பே பண்ணால் உங்களுக்கு 18 பேக் 4500 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா 2000 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பனும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் பே பண்ணது எவ்வளோ, 4700 ரூபாய். பட் உங்களுக்கு பெனிஃபிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6500 ரூபாய் கொடுத்துருவாங்க. இதே வந்து எக்ஸல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 12 பீஸும், டபுள் எக்ஸல் இருந்தால் 10 பீஸும் கொடுத்துறாங்க. இதில் நம்ம ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை சூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, நான் எப்படி சம்பாதிக்கிறது பார்க்கலாமா? இங்கே நம்ம வருமானத்துக்காக தான் தினம் தினம் நம்ம ஓடிட்டு இருக்கோம், கரெக்டாக? ஆனால் இங்கே நம்ம எங்கேயாவது பெரிதளவில் சம்பாதிக்க முடியுதானா? கிடையாது. ஆனால் இங்கே நான் சொல்கிற ஈஸியான மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய வருமானத்தை சேஞ்ச் பண்ண முடியுங்க. அப்படி நம்ம என்னதான் சார் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? சிம்பிள் தாங்க. தினம் தினம் நம்ம டே டு லைஃப்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எது தெரியுமா? நம்மளையே அறியாம. அதுதான் மேன் டு மேன் ரெஃபரல். இந்த அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி தெரியுமா ஃபேமஸ் ஆனாங்க, எப்படி தெரியுமா விளம்பரம் ஆனாங்க? டிவி மூலியமா கிடையாதுங்க. நம்ம தான் இந்த கம்பெனி வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். நான் இதை யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு, இதையும் நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல அவங்க அடுத்தடுத்து யூஸ் பண்ணும்போது எல்லா டோட்டல் அனைத்து கம்பெனியுமே இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் விளம்பரம் ஆயிருக்குன்னா அதுக்கு பவர் எங்கே இருக்குன்னா இந்த மேன் டு மேன் ரெஃபரல் தாங்க. அதே சேம் தாங்க. நம்ம எந்த சோசியல் மீடியாலையும் எந்த நம்ம டிவி சேனல்ஸ்லையும் நம்ம ஆடு கொடுக்கலங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆடு பார்க்குறோமா? யோசிச்சு பாருங்க, டெஃபினட்டாக கிடையாது. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெஃபரல் மெத்தடில் தான் பண்ண போறோம். இப்போ நீங்க மேல யூன்ற நீங்க இருக்கீங்க, ரைட்ல ஒருத்தர், லெஃப்ட்ல ஒருத்தர், கூட ஒரு டைல் வந்தா உங்களுக்கு பேர் கமிஷன் 600 ரூபாய் கிடைக்குங்க. வெயிட் பண்ணுங்க. இப்பதான் நம்ம யோசிப்போம் இது அதுல அப்படிலாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. இது 80 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரி இருக்கு, சரிங்களா? இந்த 80 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓன் ப்ராடக்ட், இன்வெஸ்ட்மெண்ட், காயின் பேஸ் இதுதாங்க நடந்திருக்கு. ஆனா பட் நம்ம அதை பண்ணல. ஓகேவா? 2 பேர் ரெஃபர் பண்ணா நமக்கு 600 ரூபாய். அது மட்டும் இல்ல, அந்த டீம் லெஃப்ட்ல உள்ள டீம் ஒர்க் பண்ணி ஒரு 10 ஐடியும், ரைட்ல உள்ள டீம் ஒர்க் பண்ணி ஒரு 10 ஐடி வந்துச்சுன்னா நமக்கு 6000 ரூபாய் கிடைக்குங்க. அது மட்டும் கிடையாது, இந்த டீம் ஒர்க் பண்ண நம்ம இன்கம் ஜாஸ்தி ஆகும். எப்படின்றத பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு லெஃப்ட்ல ஒரு டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம் ஒர்க் பண்ணி ஒரு 20 ஐடியும், ரைட்ல உள்ள டீம் ஒரு 20 ஐடி கொடுத்தா அந்த வாரம் நீங்க 12000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, இப்போ லெஃப்ட்ல உள்ள டீம் சூப்பரா ஒர்க் பண்ணி ஒரு 40 ஐடியும், ரைட்ல உள்ள டீம் 30 ஐடி கொடுத்தா நீங்க 18000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க. பேலன்ஸ் உள்ள 10 அடுத்த வாரம் உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். உங்களுக்கு எந்தவித லாஸும் இதுல ஆக போறது கிடையாது. ஓகேவா? கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் 100 ஐடி, லெஃப்டில் 100 ஐடி பேர் மேட்ச் ஆச்சுன்னா 60000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க. நீங்கள் இந்த லெவல் வரும்போது கம்பெனியில் பிரசிடென்ட், டைமண்ட், டைரக்டர் அப்படின்ற ஒரு லெவலும் ஆல்ரெடி நீங்கள் டைமண்டும் முடிச்சிருப்பீங்க. அப்படி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரெகக்னேஷன் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா? ஆயிரக்கணக்கான பேர் மத்தியில் ஒரு பெரிய மாலையாக போட்டு நம்மளை மரியாதைப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தான் இந்த ஆக்சிஸ். அது மட்டும் இல்லைங்க, இங்கே சம்பாரிச்சு நம்ம காரும் அச்சீவ் பண்ண முடியுங்க. அதுவும் கம்பெனி கொடுக்காது, நம்ம சம்பாரிச்சு எடுத்திருக்கோம். இதுதாங்க என்னோட கார் ஈவெண்ட். இன்னைக்கு சூப்பராக சம்பாரிச்சு ஆக்சிஸ்ல இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, என்னோட டீம்ல என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. டூர் ஆஃபரும் இருக்குங்க. அதுவும் டொமஸ்டிக் மட்டும் இல்லை, இன்டர்நேஷனலும் இருக்குங்க. ஒரு 20 டைம்ஸ் வந்து டொமஸ்டிக்கும், 1 டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ட்ரிப்பும் போயிருக்குங்க, மலேசியா ட்ரிப்பு. அது மாதிரியான நமக்கு நிறைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு சரியான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம சரியாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பில் டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதுக்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேங்க, செய்ய நினைப்பதை இன்றைய செய்ய தொடங்குங்கள். ஏனென்றால் இன்றைய உங்களுடைய யோசனை நாளை வேறொரு சொந்தமாக நேரிடலாம். ஏன்னா இந்த வாய்ப்பை நம்ம முழுசாக கேட்டுட்டு நம்ம இன்னொருத்தட்ட ஐடியா கேட்டால் எப்படிங்க ஐடியா கிடைக்கும்? இந்த வீடியோ உங்களுக்கு யார் சென்ட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமே தெரியுங்க. அது மட்டும் இல்லை, நமக்கே இன்னைக்கு எல்லாமே தெரியும். சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணாலே A to Z ரிசல்ட் வந்து நம்மளால எடுக்க முடியுங்க. அதனால நீங்க யோசிங்க, பெஸ்டா பண்ணும், சூப்பரா பண்ணும். வெல்கம் டு ஆக்சிஸ் இந்தியா. நம்ம சிறப்பா பயணம் பண்ணி மிகப்பெரிய லைஃபை சேஞ்ச் பண்ண போறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.